திருநாளன், இது உனக்கான வீடியோ. அவன் இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். சார் என்கிட்ட ஒரு எஃப்சி பைக் இருக்கு, அதை எடுத்துட்டு உங்க கூட சூப்பர் பைக்ஸில் வரலாமா, இல்லை அது சொன்னபடி பரவாயில்ல, அது எடுத்துட்டு வந்தா இனி நீங்கள்லாம் ஏதாவது வேற மாதிரி தப்பாக எடுத்துக்குவீங்களா அப்படின்னு ஹி ஆஸ்க் மீ. அப்போ நான் உடனே சொன்னேன், தம்பி இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் யூஸ்வலாக சொல்கிறத நான் சொன்னேன், டோன்ட் ஃபீல் லைக் தட் அப்படின்னு சொல்லி. நான் அவனுக்காக தான் இந்த பர்டிகுலர் விஷயம் நான் பண்ணுறேன். இன்றைக்கி அல்ட்ரா வயலட்னுடைய லான்ச். அவங்க 2 மாடல், ஒரு ஸ்கூட்டர், ஒரு ஸ்கிராம்பிளர் டர்ட் வெர்ஷன். அந்த டர்ட் பைக் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இல்லாட்டி ஹையஸ்ட் நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கிற பைக். அது ஒரு 128 கிலோ தான் வெயிட்டு. அதனுடைய லான்ச்சுக்கு தான் போகிறேன். அதனுடைய லான்ச்சுக்கு நான் எதில் போகிறேன் தெரியுமா? என்னோட டார்லிங் எஃப்சியில். இந்த எஃப்சியில் தான் நான் லான்ச்சுக்கு போகிறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுறோம், நம்மகிட்ட என்ன வண்டி இருக்கோ அதில் போகிறோம். வி ஹாவ் டு பி ப்ரவுட் ஆஃப் வாட் வி ஹேவ். அது நாம் சம்பாதிச்சதாக இருந்தாலும் சரி, இனி நம்ம பேரண்ட்ஸ் தந்ததாக இருந்தாலும் சரி, நத்திங் ராங். ட்ரீமிங் தப்பே கிடையாது. இன்னும் பெரிய வண்டி வாங்கணும், இன்னும் பெருசாகணும், நிறைய சம்பாதிக்கணும், தப்பே கிடையாது. என்ன வேணால் சம்பாதிங்க. ஆனால் இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ இல்லை அது இன்னொருத்தருக்கு காமிக்கிறதுக்கோ நம்ம கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வி டோன்ட் ஹாவ் டு. வி ஹாவ் டு பி ப்ரவுட் ஆஃப் வாட் வி ஹேவ். எனக்கும் அந்த வயசில் இதெல்லாம் தோணியிருக்கு, இதெல்லாம் நான் ஃபீல் ஆகியிருக்கேன். இப்போது இந்த ஏஜில் நான் சொல்கிறேன், அதுக்கு தேவையே இல்லை. நம்ம வீட்டுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக போவோம். எலன் மஸ்க் வந்தாருன்னா நமக்கு என்ன, டெஸ்லாவில் வேணா அவர் வந்து இறங்கட்டும். நான் என் எஃப்சி பைக்கில் அங்கே போய் நின்று ஹலோம்பேன். அவன் என்னமோ நினச்சிட்டு போகிறான். ஹூ த பிளடி ஹெல் இஸ் பாதர்ட். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்னோட ஸ்டேட்டஸை மார்க் பண்ணுறதுன்னா, என்னோட ஸ்டேட்டஸை ரேட் பண்ணுறதுன்னா, கிரேட் பண்ணுறதுன்னா, இட் இஸ் மை சாய்ஸ். Nobody else can judge me or rate my status. அது என்னோட கையில் இருக்குது, நான் எந்த லெவலில் இருக்கேங்கிறதுக்காக. வாங்க நம்ம எஃப்சியில் போவோமா லான்ச்சுக்கு. பாய் கைஸ், லவ் யூ.